கனடாவில் தஞ்சம் கோரி விண்ணப்பித்துள்ள சுமார் 30,000 பேருக்கு அந்நாட்டு குடிவரவு திணைக்களம் அதிர்ச்சி அளிக்கும் கடிதங்களை அனுப்பி வருகிறது. கனடா அரசாங்கம் கடந்த மாதம் கொண்டு வந்த புதிய குடிவரவு சட்ட திருத்தங்களுக்கு அமைய அகதி அந்தஸ்து கோருவதற்கான விதிமுறைகள் மிகவும் இறுக்கமாக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் சுமார் 30,000 விண்ணப்பதாரர்கள் அகதி தஞ்சம் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கனடாவுக்குள் நுழைந்து ஒரு வருட காலத்திற்கு பின்னர் தமது அகதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவர்கள் இந்த புதிய சட்டத்தின் கீழ் தகுதி இழக்க நேரிடும். அத்துடன் அமெரிக்க எல்லை வழியாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்து 10 நாட்களுக்குள் தஞ்சம் கோராதவர்களுக்கும் இந்த கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. குடிவரவு திணைக்களம் அனுப்பியுள்ள சில கடிதங்களில் நீங்கள் புகலிடம் கோருவதற்கு தகுதியற்றவர்கள், எனவே உடனடியாக கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு வெளியேற தவறினால் அவர்களுக்கு எதிராக நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இது ஒரு இறுதி முடிவு அல்ல என்றும் மேலதிக விளக்கங்களை வழங்க 21 நாட்கள் அவகாசம் வழங்கப்படுவதாகவும் குடிவரவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள குடிவரவு சட்டத்தரணிகள், விண்ணப்பதாரர்களை நேரில் அழைத்து விசாரிக்காமல் வெறும் கடிதங்கள் மற்றும் படிவங்கள் மூலம் தீர்மானங்களை எடுப்பது அநீதியானது என கூறியிருக்கின்றனர். ஒருவருடைய உயிருக்கான ஆபத்தையும் அச்சத்தையும் நேரில் பார்த்து உணர்வதற்கும் காகிதத்தில் வாசிப்பதற்கும் பாரிய வித்தியாசம் உண்டு என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் இந்த சட்ட மாற்றத்தால் பல குடும்பங்கள் பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் சட்ட உதவிகளுக்காக தங்களை நாடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். கனடாவில் அகதி தஞ்சம் கோரி காத்திருக்கும் ஆயிரக்கணக்கானோரின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது.